வணக்கம். ஸ்ரீராஜ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்ம சேனல் இது வரைக்கும் விளையாட்டு சம்மந்தமாகவும் ஒரு தனித்திறமை வழியாகவும் பார்த்துருப்பீங்க. இந்த நம்ம சேனல் என்ன உங்கள் ஆரோக்கியம் அந்த தலைப்பில் பற்றி ஒரு மருத்துவ குறிப்புனா நோய்க்கு மருந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பழக்க வழக்கம் எப்படி உணவு பழக்கம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பாக பேச போகிறோம். எல்லாருமே நோய்க்கு மருந்து சொல்றதுக்கு டாக்டர் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு குறிப்புகள் சொல்கிறது வந்து மருத்துவர் பார்க்கறது ரொம்ப அபூர்வம் தான். ஏன்னா பேஷண்ட்டை கஸ்டமரை பார்க்காம பேஷண்ட்டை பார்க்குற டாக்டர் வந்து ஒரு சில டாக்டர் தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி டாக்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜெய் கபிஷா ஆயுர்வேதா மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர் சுந்தர் பரமாத்மலிங்கம் அவரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க இன்ட்ரடியூஸ் பார்ப்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த நம்ம சேனலில் ஸ்ரீராஜ் சேனல்லேருந்து ஒரு உங்கள் ஆரோக்கியம் இந்த தலைப்பில் ஒரு மருத்துவ குறிப்பு கேட்குறது தான் உங்களை இன்று கேட்டுருந்தேன். அதுக்கு நீங்கள் சமைச்சு ரொம்ப நன்றி. என்னென்னா உணவு பழக்கம் மூலமாக நம்ம உடலில் உள்ள பாதிப்புகளை வராமல் தடுக்கிறதுக்கு வழிகள் இருக்கா, எப்படி அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. இந்த கேள்விக்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம திருவள்ளுவர் தாத்தாவே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கரெக்டாக சாப்பிட்டு ஜீரணமாக அனுசரித்து ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளை நீ கரெக்டாக சாப்பிட்டன்னா உனக்கு மருந்துங்கிறதே தேவையில்லைன்னு திருவள்ளுவர் அன்னைக்கு மட்டும் இல்லை எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய உலக பொதுமுறை அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் தான் நமது ஆரோக்கியம் இருக்குது. நமது ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியம் கிடையாது. நமது சமுதாயமே எல்லாம் சேர்ந்து வாழ்றது தான். ஸோ நமது ஆரோக்கியம் அனைவரும் சேர்ந்து ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டா எல்லாரும் நலமோடு இருக்கலாம். இப்போ நம்ம உணவே மருந்து இருந்த நம்ம சமுதாயத்தை இப்போ மருந்தே உணவை சாப்பிட்ற அளவுக்கு நிறைய மாறிட்டு. இது நம்ம சாப்பிட்ற உணவு வித்தியாசமா இல்லை நேரங்கள் வித்தியாசமா? இல்லை, இதுக்கு அடிப்படையான ஒரு காரணம்னு பார்த்தா, கொஞ்சம் மனோதத்துவ ரீதியான காரணம்னு பார்த்தா, உலகத்தில் ஏகப்பட்ட உணவுகள், நம்முடைய பாரம்பரியமான உணவுகள் இருந்தது. அந்த உணவுகள் சாப்பிடும் பொழுது சும்மா சாப்பிட்டா நல்லா இருக்காது என்றதுக்காக நாட்களில் ஒரு சுவை உணர்வு நம்ம இறைவன் கொடுத்துருக்குறான். அப்போ அந்த உண்ணக்கூடிய அதே ஆகாரத்தை, சத்தான ஆகாரத்தை கொஞ்சம் சுவையோடு சாப்பிடுங்க என்றதான் நம்மளுடைய கான்செப்ட். ஆனால் நாளடைவில் எப்படி மாறிடுச்சுன்னா நம்ம சுவைக்காக சாப்பிட்ற மாதிரி மாறிடுச்சு. என்னைக்கு நம்ம சுவைக்காக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோமோ அன்னைக்கு தான் ஏகப்பட்ட ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஏகப்பட்ட அடல் ட்ரெண்டு, ஏகப்பட்ட செயற்கையான உணவுகள்லாம் நம்ம உடலுக்கு வந்து தீங்கிழைக்கக்கூடிய உணவுகள்லாம் நமக்கு அறிமுகமாச்சுது. நாமும் சத்துக்களை மறந்து சுவையை மட்டுமே பிரதானமாக கொண்டு சாப்பிட்டதுனால இப்போ ஏகப்பட்ட மருந்துகளுக்கு நம்ம உடலை வந்து பழக்கப்படுத்திட்டோம். அப்போ நம்ம மனக்கட்டுப்பாடு தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிங்க. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பா மனக்கட்டுப்பாடு அடிப்படையான விஷயம். மனக்கட்டுப்பாடு எதுவும் தான் இருக்கணும், உணவிலும் இருக்கணும், உணர்விலும் இருக்கணும். இப்போ நம்ம உணவு வந்து இப்போ நம்ம இந்திய உணவு முறை தான் சரியான இருக்கீங்களா, இல்லை அதுலேயும் நிறைய மாற்றங்கள் வந்துட்டு, இல்லை அந்த மாதிரி இப்படி உணவுல மாற்றம் இருக்கு, இல்லை பழைய பழக்கம் தான் கரெக்டு, இப்போ உள்ள பழக்கம் எந்த உணவும் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற முறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி? நிச்சயமா இது வந்து ஆழ்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு கேள்வி. நமது இந்திய முறை, அதாவது நமது கலாச்சாரமான நமது முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த ஆகார நியமங்கள்லாம் இருக்குல்ல, அதில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய எந்த ஃபுட்டுமே அது கிட்ட கூட வர முடியாத அளவுக்கு நமது முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த உணவானது, உணவு சமைக்கக்கூடிய முறையானது, உணவு சமைப்பதற்கு பயன்படுத்திய எரிபொருளானது மிகச்சிறந்த அளவில் நமது உடலுக்கு ஒத்துக்கொள்கிற வகையில் இருந்தது. அதுதான் நம்ம பாரம்பரியமான சமையல். ஃபார் எக்ஸாம்பிள், உலகத்துல ஒவ்வொரு தேசத்திலையுமே வெவ்வேறு வகையான உணவு பழக்கங்கள் இருக்கு. அந்தந்த உணவு பழக்கங்கள் அவரவர்களுக்கு ஏற்றது. ஆனா மற்ற தேசத்திற்கும் நமது பாரதத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவர்கள் உணவை பசிக்காக மட்டும் சாப்பிடுறாங்க. ஆனா நமது பாரதத்தின் பாரம்பரியமான சமையல் எப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது நமக்கு பசியை மட்டுமல்ல உடலின் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய, உடலுக்கு எந்த ஒரு கிருமிகள் நுழைந்தாலும் அதை வெளியேற்றக்கூடிய, எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்து மூலிகை பொருட்களை சேர்ந்ததுதான் நம்ம சமையல். நம்ம சமையல் அத்தனை விஷயத்திலையும் நம்ம வைக்கக்கூடிய குழம்பு வகைகள், துவரங்கள், கூட்டுகள் எதா இருந்தாலுமே அது அற்புதமான மூலிகைகள் ஏகப்பட்டது சேர்க்கிறாங்க. அந்த மூலிகை இல்லாத சமையல் வெளியிடங்கள்ல சாப்பிட்றாங்க. நம்ம தேசத்துல நமக்கே தெரியாம நம்ம
நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்தது மூலிகை சமையல். நம்ம சாப்பிட்ற சாப்பாடே ஒரு அருமையான இயற்கையான ஒரு மருந்துன்றது நம்ம தெரிஞ்சுதான் சாப்பிடணும். அப்போ நம்ம உணவு முறையில நிறைய அப்போ மருந்து சேர்ந்தாப்புலேயே ஒரு உணவு முறை சொல்லுவீங்க. உதாரணத்துக்கு ஏதாவது உணவு முறை சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு உணவு முறை சொல்றதை விட இன்னைக்கு காலைல என்ன, இன்னைக்கு மதியம், நேற்றுக்கு மதியம் என்ன சாப்பிட்டீங்க? பருப்பு குழம்பு, கூட்டு வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் பொரியல், பருப்பு குழம்பு சாப்பிட்டீங்க, அப்படிதானே? அப்போ இந்த பருப்பு குழம்புங்கிறது, வெறும் பருப்புங்கிறது உடலுக்கு வாயுன்றது எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? அப்போ அந்த பருப்பு குழம்பு செய்யும் போது கண்டிப்பா நம்மளுடைய முறைப்படி அதுல கொஞ்சம் இன்னும் மிளகு சேர்க்கலாம், ஜீரகம் சேர்க்கணும், அதுல கொஞ்சம் மஞ்சள் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்க்கும் போது அந்த வாயுவை கண்டிக்கக்கூடிய பொருட்கள் அதுலயே சேர்ந்துருது. இப்போ கல்யாண சமையல் எடுத்துக்கோங்களேன், விருந்து தான் அதுக்கு பேரு. அப்போ கல்யாண விருந்துல நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, நல்ல வடை பாயசம் எல்லாமே இருக்கும். ஆனா சாப்பிடக்கூடிய முறையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 வெரைட்டிஸ் ஆஃப் கூட்டுகள், சைடிஷ்லாம் அதில் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காய்கறிகள் இருக்கும். ஆனா கண்டிப்பா ஒட்டு மொத்தமாக பார்த்தா அந்த விருந்துல உங்களுக்கே தெரியாம நீங்க இஞ்சி எடுத்திருப்பீங்க, ஜீரகம் எடுத்திருப்பீங்க, மிளகு எடுத்திருப்பீங்க, அது மட்டும் இல்ல கருவேப்பிலை எடுத்திருப்பீங்க, கொத்தமல்லி, புதினா இலை, இது எல்லாமே கலந்ததா தான் இருக்கும். ஒரு ஆகாரம் சாப்பிட்றோம், சாம்பார் சாதம் சாப்பிட்றோம், வேறு கொஞ்சம் கனமா இருக்கும், ஈஸியா ஜீரண சக்தி என்ன செய்யணும், தூண்டணும். அதற்கு அடுத்தாப்புல என்ன ஊற்றுவாங்க, ரசம் ஊற்றுவாங்க. ரசம்ங்கிறது ஒரு அருமையான ஒரு கஷாயம்னு வச்சுக்கலாம், ஒரு அருமையான ஒரு அப்படைசர், ஒரு டைஜஸ்டர், எல்லா சிறப்புன்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கே இப்போ ஜீரணம் கம்மியா இருக்குது, செமிக்காம இருக்குது, ஒரு வாயு பிரச்சனைகள் இருக்கு, புளிப்பு பிரச்சனைகள் இருக்குன்னா நல்ல சுள்ளுன்னு காட்டாம நல்ல மிளகு போட்டு ரசம் வச்சு சாப்பிட்டாச்சுன்னா அத்தனையுமே கிளியர் ஆயிடும். ஸோ நம்மளுடைய உணவு தான் மருந்து. மருந்தே உணவுன்னு வேண்டான்னு ஆசைப்படுறவங்க நம்ம பாரம்பரிய உணவை மருந்தா சாப்பிட்டாச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அப்போ இப்போ இருக்கிற அந்த கொரோனாவுக்கு நிறைய ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து கபசுர குடிநீர் இதை பற்றிலாம் நிறைய சொல்கிறாங்க. அந்த முறை எப்படி குடிக்கணும், அது என்ன எல்லாரும் கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெரியும். இதை பற்றி தனிப்பட்ட முறையிலே நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். இப்பவும் சொல்றேன், கொரோனா வந்த உடனே கபசுர குடிநீர்ங்கிற வார்த்தை நம்ம மனசுல வருது. அது மட்டுமல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கொரோனா வந்த உடனே இந்த டிவியில ஊடகங்கள்ல போடக்கூடிய பழி எண்ணிக்கை, இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இத்தனை பேர் இப்படி இறந்துட்டாங்கன்ற ஒரு பயம் மனசுக்குள்ள வருது. அதையும் நாம் நீக்க வேண்டும். காரணம் என்னன்னா, இரண்டுமே 100% உண்மை கிடையாது. கபசுர குடிநீர் என்னன்னா, அதனுடைய தன்மைகள் உடலில் கஃபத்தினால் ஒரு சளி ஏற்பட்டு, காய்ச்சல் ஏற்பட்டு, உடல் அசதி ஏற்பட்டு, அந்த அறிகுறிகள் குணங்கள் சொல்ல, குறி குணங்கள் சொல்ல, சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. அப்போ எல்லா வியாதிகளுக்கும் ஒவ்வொரு குறி குணங்கள் உண்டு. குறிப்பிட்ட ஒரு குறி குணங்களால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கு கபசுர குடிநீர். அது மட்டும் இல்லை, இதே கொரோனால வேற குறிகுணங்கள் ஏற்பட்டு அதற்கு வேற மருந்துகள். அப்போ இந்த கபசுர குடிநீரானது கொரோனாவுக்கான மருந்தா? நிச்சயம் இல்லை. நமது தமிழக அரசு இந்த கொரோனாவிற்கு உடலின் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுவதற்கு ஏகப்பட்ட மருந்துகள் ஆயுஷ் மருத்துவத்துறையில இருக்கு. அதில் ஒன்றாக இந்த கபசுர குடிநீரை நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆயுஷ்னா என்ன? AYUSH, ஓகேங்களா? ஏனா ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இந்த மாதிரி 5 மருத்துவத்துறைகள்ல உடல் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய ஏராள மருந்துகள் இருக்கு. இப்போ ஆயுர்வேதம் எடுத்துக்கிட்டோம்னா தசமூலம் கடுத்துரையும் கஷாயம், வியாகரயாதி கஷாயம், சுவாச குதாரஸ், ஆரோக்கிய வர்தினி குளிகா, ஏகப்பட்டது இருக்கு. சித்தாவை எடுத்துக்கிட்டா கபசுர குடிநீர் மட்டும் இல்லை, அதுல அரத்தி குடிநீர் இருக்கு, சுக்கு குடிநீர் இருக்கு, அதிமதுரம் இருக்கு, கண்டங்கத்திரி லேகியம் இருக்கு, அகஸ்திய ரசாயனங்கள் இருக்கு. ஒரு ஹோமியோபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு தெரியுமே, உடனே ஆர்சனிக் ஆல்பம்னு சொல்லுவீங்க. அது மட்டுமல்ல, நல்ல ஹோமியோபதி மருத்துவம் சந்திச்சு கேட்டீங்கன்னா அதுல கேம்பர் இருக்கு, யூஃபட்டோரியம் இருக்கு, ரஸ்டாக்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே ஒரே சட்டை எப்படி பொருந்தாதோ அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே ஒரு மருந்து செட் ஆகும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பொருந்தக்கூடிய ட்ரெஸ்ஸை, உங்களுக்கு பிடித்த ஆகாரத்தை எப்படி நீங்க செலக்ட் பண்றீங்களோ அதே மாதிரி உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய அந்த அசௌகரியங்களுக்கு தகுந்த மருந்தையும் அதற்குரிய மருத்துவர்களின் ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது மட்டும்தான் சரியான தீர்வா இருக்கும். மருந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போதைக்கு கொரோனாவுக்கு மருந்தை விட அதிகமா வேலை செய்யறது என்னன்னு பாத்தீங்கன்னா மனதைரியம். சரிங்களா? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். இப்ப எல்லாம் பார்த்து அங்க இறந்துட்டாங்க இங்க இறந்துட்டாங்கன்ற கேள்வி கேட்க 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 மனசுக்குள்ள கொரோனா வந்தாலே இறந்துருவோமோ என்ற ஒரு பயம் ஏற்படுது. தைரியம் இருந்தாலே சமாளிக்கலாம். தைரியம் இருந்தா சமாளிக்கலாம். அதே நேரத்துல கொரோனா வந்தவங்க எல்லாருமே இறக்கல. இன்னைக்கும் 100 பேருக்கு கொரோனா வந்துச்சுன்னா ஒரு 85 பேர் 90 பேர் தன்னாலே தனது எதிர்ப்பு சக்தியினால சுகமாயிடுறாங்க.
மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 10% பாதிப்பு இருக்கு. அதிலும் அதிகமான வலி மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள், அதிகமான ஒரு செடேட்டிவ் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்து உடலை பலகீனப்படுத்தின நபர்களுக்கு பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த புரிதல் நமக்கு வேணும். இன்றும் இனி வரக்கூடிய காலங்களிலும் எத்தகைய வைரஸ் வந்தாலும் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவது நமது உடலில் இயற்கையாக இருக்கக்கூடிய உள்ளார்ந்த இயற்கையான நோய் எதிர்ப்பாற்றல் என்பதை மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ கொரோனா வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி எந்த ஆளுக்கும் இறப்புங்கிறது உறுதி இல்லை, நிச்சயமா இல்லை. அது ஒரு அவங்க உடல் உள்ள பிரச்சனைகளை பொறுத்து தான் பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது முழுமையா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். சரிங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ கொரோனா வந்து எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு ஒரு மைண்ட்ல நம்ம செட் பண்ணியிருந்தோம்னா, இப்போ நம்ம ஊர்ல உள்ள சுடுகாடுகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கணுமா வேண்டாமா? நிச்சயம் இல்ல. கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த இறப்புகள் எண்ணிக்கையை ஒப்பிட்டு பாருங்க, இப்ப இருக்கிற இறப்புகள் எண்ணிக்கை ஒப்பிட்டு பாருங்க, பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. சமீபத்திய ஒரு டேட்டா படி சென்னையில கூட 2018, 19, 20 இந்த 3 வருடங்கள்ல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 5 மாதங்கள்ல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் எப்படி இறப்பு ஏற்பட்டிருக்கு, எத்தனை இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்தது. அதுல நீங்க பார்க்கும் பொழுது இந்த வருட இறப்போட இதற்கு முந்தைய வருடங்கள்ல இறப்புகள் அதிகமா இருந்துச்சு. நமக்கு தெரியுமா? ஏன்னா தெரியப்படுத்தப்படலை. சரிங்களா? இன்னைக்கு ஊடகங்கள் வாயிலா எத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனால பெரிய எண்ணிக்கையை நமக்கு தெரியுது. ஆனால் ஒவ்வொரு வருடங்களிலும் ஒவ்வொரு வியாதியின் காரணமாகவும் இறக்கின்ற மக்களின் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இதுவும் அதுவும் பெரிய லெவல்ல வேறுபாடு இல்லை. முக்கியமான விஷயம், இப்போ கொரோனா வந்ததுல நிறைய சின்ன சின்ன வியாதிகள்லாம் காணாம போயிடுச்சு. அந்த பிரச்சனைக்கு யாருமே ஆஸ்பத்திரிக்கு போகாமலே தன்னால குணமாயிட்டு தான் இருக்கு. அது புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இந்த சீசன் நம்ம புரிஞ்சு சொன்னீங்கல்ல, ஆஸ்பத்திரிக்கு போகாமலே தன்னால குணமாயிருதுன்னு, இதுதான் இயல்பா நடந்துட்டு இருக்குது. நாம தான் வலுக்கட்டாயமா போயிட்டு மருந்து எடுத்து குணமானதா தவறா நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட சளி இருக்கிற சாதாரண ஒரு சளி இருந்துச்சுன்னா நீங்க மருந்து எடுத்தா ஒரு வாரத்தை சரியாயிடும். ஆனா மருந்து எடுக்கலைன்னா 7 நாள் ஆகும். அந்த சொல்ற விதம் தான் விஷயம், புரிஞ்சுங்களா? அதனால இப்போ நிறைய வியாதிகளுக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போக பயப்படுறோம். ஆனா சின்ன சின்ன வியாதிகள் அதுவாகவே தோன்றி நம்ம எதிர்ப்பு சக்தியின் காரணமாக அதுவாகவே சுகமாயிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய உடலின் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கு மட்டும்தான் நாம கவனம் செலுத்தணும்ன்ற ஒரு புரிதல் நமக்கு கண்டிப்பா வேணும். சரி, எல்லா வியாதிக்கும் எதிர்ப்பு சக்தி தான் மெயின் முக்கியமானதுன்னு சொல்லணும்னா அந்த எதிர்ப்பு சக்தியை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எந்த மாதிரி முறையில் நம்ம எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகப்படுத்துறது என்ன மாதிரி பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா வச்சுக்கலாம். நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி. காரணம், அந்த எதிர்ப்பு சக்தி என்னன்னா வியாதி க்ஷமத்துவம். சரிங்களா? வியாதி க்ஷமத்துவம்னா என்ன? வியாதி பல நிரோதித்துவம், வியாதி உத்பாதக பிரதிபந்தகத்துவம்னு சொல்லுவாங்க. வியாதி பல நிரோதி, அதாவது ஒரு வியாதியிலிருந்து எதிர்ப்பை அளிப்பதும், சப்போஸ் அந்த கிருமிகளின் தொற்றுகள் ஏற்பட்டால் அதிலிருந்து நமது உடலை பாதுகாப்பதும் எதிர்ப்பு சக்தி. அதுக்குதான் வியாதி க்ஷமத்துவம்னு சொல்லுவோம். அப்போ இது உணவிலும் உணர்விலும் நல்ல மாற்றங்களை நம்ம ஏற்படுத்தணும். அப்போ உணவுன்னு பார்த்தா எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. பசிக்கும் போது சாப்பிடணும், நல்ல முக்கியமான விஷயம். டைமுக்கு சாப்பிட்றேன், இந்த மிலிட்ரி சாப்பாடுன்ற மாதிரி 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன் சார், 2 மணிக்கு உடனே சாப்பிடுவேன், 8 மணிக்கு கரெக்டாக சாப்பிடுவோம் சார். அதில் ஒன்றுக்கு ஆகாதுங்க. உங்களுக்கு பசிச்சு உங்களுக்கு பசியான உணர்வு எடுத்தால் சாப்பிடுங்க, இது கரெக்டான விஷயம். சாப்பிடுறது எப்படி சாப்பிடணும்? அஜவத் சர்வனம் குறியாத். அஜான என்ன? ஆடு. ஆடு மாதிரி சாப்பிடணுமா, அதாவது நல்லா மேஸ்டிகேட் பண்ணி சாப்பிடணும். சாப்பிட்ற சாப்பாடை நல்லா மென்று சாப்பிடணும். எவ்வளவுக்கு மென்று சாப்பிடுகிறோமோ அவ்வளவுத்திற்கு அந்த ஆகாரம் உடலின் நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்தும். எவ்வளவுக்கு மென்று சாப்பிடுறீங்களோ அந்த சாப்பாடு உங்களுடைய குடல்ல கெட்ட கொழுப்புகளை ஏற்படுத்தாது. எவ்வளவுக்கு மென்று சாப்பிடுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய குடலின் ஜீரண சக்தி பலப்படும். அப்போ தண்ணி எப்போ குடிக்கணும்? பசிக்கும் போது சாப்பிடணும். அப்ப தண்ணி எப்போ குடிக்கணும்? இதான விஷயம். ஆனா நிறைய பேர் பாருங்க, கல்யாண வீட்டுலாம் பாருங்க, தண்ணி கொண்டா தண்ணி கொண்டான்னு வாங்கி வாங்கி குடிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ பசிக்கும் போது நீங்க தண்ணி நிறைய குடிச்சீங்கன்னா நிச்சயம் அது என்ன ஏற்படும்? அஜீரணத்தை ஏற்படுத்தும், கெட்ட கொழுப்புகளை ஏற்படுத்தும், உடலின் சுறுசுறுப்பை கெடுக்கும். அப்போ தாகம் எடுக்கும் போது தண்ணி குடிக்கணும். சரி, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது நல்லதா? நல்லது. எப்படி சாப்பிடுறோம், எப்படி தண்ணி குடிக்கணும்னா போஜனேச்ச அமிர்தம் வாரி. வாரின தண்ணி, போஜனை சாப்பிடும் பொழுது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போதும். ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்போது கொஞ்சமா தொண்டையை நினைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம்.
அது அமிர்தம் போன்று அது அமிர்தம் போன்று செயல்படும். அந்த ஆளை எடுத்துட்டீங்கன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த நெருப்பு, அந்த ஒரு ஜீரணம் பண்ணக்கூடிய அந்த சக்தியானது அப்படி டெமாலிஷ் ஆயிடும். போஜனாந்தே விஷப்பிரதம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா, நிறைய குடிச்சிங்கன்னா அது விஷமாயிடும். விஷம்னா உடனே பாய்சனா சார், அப்படி இல்லை. அஜீரணம் ஏற்படுத்தும், மலச்சிக்கலை ஏற்படுத்தும், கொஞ்சம் கொஞ்சமாக உடலை கெடுக்கும். அதை தான் விஷம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எந்த வாரதி எந்த தண்ணி நல்ல பலத்தை கொடுக்கும் பார்த்தீங்களா? அப்போ ஜீர்ணே வாரி பலப்பிரதம். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகி ஒரு ஏப்பம்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆனதுக்கப்புறம் ஒரு தாகம் எடுக்கும். அந்த தாகம் எடுக்கும்போது அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடித்தோம்னா அந்த தண்ணீரானது நமக்கு பலத்தை கொடுக்கும். அப்போ சாதாரண சாப்பாடை பசிக்கும் போது சாப்பிட்டு தாகம் எடுக்கும்போது தண்ணீர் குடித்தாலே உடலின் நோய் எதிர்ப்பாற்றல் மேம்படும். ஓகேங்களா? ரெண்டாவது என்ன முக்கியமா நமக்கு தெரியாமல் நம்ம பண்ணக்கூடியது என்ன? சுவாசம். அப்போ அந்த சுவாசத்தை கரெக்டாக முறைப்படி நல்லா ஆழ்ந்து மூச்சை உள்ளிழுத்து ஆழ்ந்து வெளிவிடணும். எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ. எவ்வளவு நாள்? ஒரு மாதம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நுரையீரல் கெப்பாசிட்டி நல்லா அதிகமாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற யோகா மாஸ்டரை மீட் பண்ணி முறைப்படி பிராணாயாம பயிற்சிகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதன் மூலமாக நம்ம எதிர்பார்த்து மேம்படும். சுக்கு, மிளகு, திப்பிலி நம்ம வீட்டில் உள்ளது தான், அப்படிதானே? காலையில் இஞ்சி, நடுமகள் சுக்கு, மாலையில் கடுக்காய். காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீரில் வந்து இஞ்சி துண்டு போட்டு குடிக்கலாம். மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் சுக்கு பொடி போட்டு சாப்பிடலாம். ஏன்? ஜீரணம் ஆகணும். காலையில் இஞ்சி ஏன் குடிக்கணும்? பசி எதிர்க்கணும். நைட்டு கடுக்காய் பொடி சாப்பிடணும். ஏன் சாப்பிடணும்? அழுக்குகள்லாம் மலச்சிக்கல் இல்லாமல் வெளியேறணும். பசிக்க வச்சு ஜீரணமாக வச்சு மலத்தை வெளியேற்றினா உடம்பு நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அப்ப நல்லா இருக்கிற உடம்பு எதிர்ப்பு சக்தியோட நமக்கு செயல்படும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தவிர்த்து வேற என்ன பண்ணலாம்? நெல்லிக்கனி. எத்தனையோ கனிகள் இருக்கும்போது அதிகமான ஔவையாருக்கு என்ன கொடுத்தாரு? நெல்லிக்கனி கொடுத்தாரு. அதோடைய தாற்பயம் என்னன்னு பார்த்தோம்னா, நெல்லிக்கனியானது அது சொல்லுவாங்க, மூத்தோர் சொல்லும் அந்த முதிர்ந்த நெல்லியும் முதல்ல கசக்கும், பின்னாடி இனிக்குமா. அப்போ இந்த முதிர்ந்த நாட்டு நெல்லிக்கனியை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் பொழுது நரம்புகளில் இருக்கக்கூடிய சூடு வரையும், மூளை அந்த உயிராற்றலோடு செயல்படும். அது மட்டும் இல்லை, நல்ல நினைவு சக்தி, நரம்புகளுக்கு தேவையான ஒரு எனர்ஜி, இரத்த உற்பத்தி எல்லாம் சீராகும், அல்சர் சரியாகும். சுகர் பேஷண்ட் நெல்லிக்கனி கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து சாப்பிட்டாச்சுன்னா கணையத்தினுடைய செல்கள் தூண்டப்படும். இதெல்லாம் எளிமையானது. இந்த மாதிரியான நமது பகுதியில் கிடைக்கும் எங்கேயோ 10,000 கிலோமீட்டர்லேருந்து வரக்கூடிய பழங்களை சாப்பிட்றத விட நம்ம பக்கத்து தோட்டத்தில் இருக்கக்கூடிய கொய்யா பழமாக இருக்கலாம், சீத்தாப்பழமாக இருக்கலாம், அந்தந்த சீசனில் கிடைக்கும். உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது, என்னென்னமோ ஒரு ஸ்டிக்கர்லாம் ஒட்டிலாம் பழங்கள் வருது. நம்ம பக்கத்து தோட்டத்தில் அழகாக சீத்தாப்பழம் பழத்திருக்கு, ஒரு நல்ல மாம்பழம் பழத்திருக்கு, பறிச்சாவோட பயப்படுறோம். பூச்சி இருக்கும், அழுக்கா இருக்குன்னு சொல்கிறோம். எவ்வளவோ கெமிக்கல் போட்டு வாஷ் பண்ணிட்டு மெழுகு தடவை வருது, நீட்டாக இருக்குன்னு சாப்பிட்றோம். இந்த உணர்வுகளை, இந்த சிந்தனைகளை நம்ம மாற்றணும். முடிந்த வரைக்கும் மனசை சத்துவமாக மாற்றணும். டென்ஷன் ஆகாதீங்க, யாரையும் டென்ஷன் ஆகாதீங்க, சந்தோஷமா இருங்க, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க. நண்பர்களை பார்த்து சிரிக்காதீர்கள், நண்பர்களோடு சேர்ந்து சிரியுங்கள். இதுவே நமது ஆரோக்கியத்திற்கான சூத்திரம் என்று இந்த ஒரு அருமையான ஒரு வேலையில அவங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன நேர்களே, இன்னும் நம்ம டாக்டரோட இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. இது வந்து இந்த பதிவு வந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை டெலிகாஸ்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். டாக்டரோட டேட்டு நம்மளுக்கு கிடைக்கணும். அதனால் அந்த உங்கள் டேட்டு கிடைக்கிற மாதிரி வாரம் ஒரு பதிவுங்கிறதுல நம்ம சேனல் டெலிகாஸ்ட் ஆகும். முக்கியமாக என்னென்னா, இந்த பதிவுக்காரர்கள் என்னென்னா, நம்ம ஒரு கெட்ட விஷயத்தை விளக்குறதை விட நல்ல விஷயத்தை விதைப்பது தான் மாற்றத்தை அதிகமாக கொண்டு வருவது தான் நாங்கள் சேனலில் இங்கே ஆரோக்கிய சம்மந்தமாக பேட்டி எடுக்கிறது நம்ம முடிவு பண்ணது. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுக்கு சம்மந்தமான ஒரு குறிப்பிட்ட ஒரு வியாதி சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் கொடுங்க. டாக்டர் நம்ம அடுத்த ஒரு வார பதிவில் அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.